வணக்கம். காபிக்கு டிகாஷன் போடுவதற்கு முன் சுடு தண்ணீரில் டிகாஷன் பாத்திரத்தை வைத்துவிட்டு டிகாஷன் போட்டால் சீக்கிரம் காபித்தூள் இறங்கிவிடும். சீடை செய்யும் போது சீடை வெடிக்காமல் இருப்பதற்கு சீடையை ஊசியால் குத்திய பிறகு எண்ணெயில் போட்டால் சீடை வெடிக்காது. முட்டைக்கோசில் உள்ள தண்டை வீணாக்காமல் சாம்பாரில் போட்டு சமைத்து சாப்பிட்டால் சாம்பார் மிகவும் சுவையாக இருக்கும். கொழுக்கட்டை மாவு பிசையும் போது மாவில் ஒரு கரண்டி பால் சேர்த்து பிசைந்தால் கொழுக்கட்டை விரிந்து போகாமல் இருக்கும். எண்ணெய் பலகாரங்களை டப்பாவில் வைக்கும்போது உப்பை துணியில் முடிந்து பலகாரங்களுடன் டப்பாவில் வைத்தால் காரல் வாடை வராது. சாம்பாரில் கடைசியாக மிளகு, ஜீரகம், காய்ந்த மிளகாய், கொத்தமல்லி போன்றவற்றை வாணலியில் போட்டு வறுத்து மிக்சியில் அரைத்து சாம்பாரில் போட்டால் கூடுதல் சுவையாக இருக்கும். சமையலில் உப்பு அதிகமாகிவிட்டால் உருளைக்கிழங்கை அரிந்து அதில் போட்டால் அதிகமான உப்பை எடுத்துவிடும். தோசை சுடும்போது தோசைக்கல்லில் மாவு ஒட்டிக்கொண்டு தோசை வராமல் இருந்தால் அதற்கு கொஞ்சம் புளியை ஒரு வெள்ளை துணியில் கட்டி அதை எண்ணெயில் தொட்டு தோசைக்கல்லில் தேய்த்துவிட்டு தோசை சுட்டால் தோசை நன்றாக வரும். சப்பாத்தி எப்போதும் சூடாக இருக்க வேண்டுமானால் சில்வர் பேப்பரில் சப்பாத்தியை சுற்றி வைத்தால் சப்பாத்தி சூடாக இருக்கும். மேலும் இதுபோன்ற சமையல் குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.